மாணவர்கள் மூன்றாவது மொழியாக இந்தியை படிப்பதில் தவறேதும் இல்லை என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கியதே பெரியார் எனவும், ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக மும்மொழி கொள்கையை திமுக எதிர்ப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதன் மூலம் மாணவர்கள் மீது மிக பெரும் யுத்தத்தை திமுக தொடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், மாணவர்கள் மூன்றாவது மொழியாக இந்தியை படிப்பதில் தவறேதும் இல்லை எனவும் தெரிவித்தார். எல்லாமே பண்ணிருக்கிறாங்க, நிதி கொடுக்கறாங்கல்ல, அது எதெல்லாம் முடியுமோ அது அவ்வளவு செய்வாங்க. எது செய்ய முடியாதோ அதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா நடக்காது. எப்படிங்க இது 1947 புதுசா 47 திட்டமிட்டது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் காலத்துல இருந்து திட்டமிட்டதுன்னு நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன். என்னங்க தமிழகத்துல பள்ளிக்கூடம் நடப்பதற்கு தடையாக நிதி நிறுத்தப்படவில்லை, இந்தியே கொண்டு வந்தாங்க. ஆனா விருப்பம் இருந்தா படிக்க சார், கல்விக்குன்னு சொல்லிட்டு பல வகையான நிதி இருக்குது. அந்த நிதிகள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு பலவிதமான வேலைகள் செய்வாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலைக்குன்னு ஒரு பணம் உண்டு. அந்த பணத்தை நீங்க அந்த வேலை செய்தா கொடுக்கணுமா, செய்யாம இருந்தாலும் கொடுக்கணுமா? தனியார் சட்டக்கல்லூரி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கி ஊக்குவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரி ஆண்டு விழாவில் தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், உற்சாகம் இல்லாமல் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் அந்த உற்சாகம் உங்களிடம் அதிக அளவு உள்ளதால் நீங்கள் வரும் காலத்தில் பெரிய சாதனைகளை படைப்பீர்கள் என மாணவர்களுக்கு ஊக்குவித்தார். ஒரு கோடி 12 லட்சம் மதிப்பில் 6 வகுப்பறைகள் கொண்ட அரசு பள்ளி கட்டிடத்தை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நிதியிலிருந்து 1 கோடி 12 லட்சம் மதிப்பீட்டில் 6 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த நிலையில் துணிநூல் அமைச்சர் காந்தி, MP இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் பெருமாள் கோவில் எதிராக நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர்கள், பெண்களுக்கு தையல் மிஷின், அயன் பாக்ஸ், பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி, ஆட்டோ ஓட்டுநருக்கு சீருடை உள்ளிட்ட 2000 பேருக்கு நிதி உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். இரண்டாவது மொழி போராட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்பதற்காக அன்றைக்கு அவருக்கான சிறையை உருவாக்கி தந்தார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அது இயக்கம் எந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய உங்களில் ஒருவர். அதே போன்று அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு கட்டுரையை தொடங்கினார். அந்த கட்டுரை என்ன என்று சொன்னால், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கின்ற தலைப்பில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 10 விதமான கட்டுரைகளை எழுதி முடித்தார். அந்த கட்டுரையை முடித்த பிறகு அவர் சொன்னார், இன்றுடன் இந்த கட்டுரை நிறைவு செய்கிறது, இனி களத்தில் நம்முடைய பணியை தொடருவோம் என்று அந்த கட்டுரை நிறைவு செய்வார். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கத்திற்காக தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிப்பதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் மண் சிந்தனை வளவன் இல்ல மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் மற்றும் மலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டார். இவ்விழாவில் பேசிய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கத்திற்காக தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை முன்மொழிந்ததாக குற்றம் சாட்டினார். நெடுஞ்சாலைத்துறையினரின் அலட்சியம் காரணமாக திருத்தணி அருகே விபத்து ஏற்பட்டதாக முன்னாள் அமைச்சர் PV ராமனா குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள TC கண்டிகை பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி எதிரே வந்த அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெண்கள் உள்ளிட்ட 29 பேர் கடுங்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை முன்னாள் அமைச்சர் PV ரமணா நேரில் சென்று நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெடுஞ்சாலை துறையினர் சாலையை அமைப்பதற்கான பணியை முழுமையாக முடிக்காததால் இந்த விபத்து நேர்ந்ததாக நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியத்துடன் இருப்பதாக குற்றம் சாட்டு வைத்தார்.
இன்றைக்கு இந்த ஆட்சியுடைய கவனக்குறைவு இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்தியது சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கின்றேன். இந்த விபத்தில் நடந்திருப்பது என்னவென்றால், ஒரு அரசு பஸ் கூடுதலாக பயணியர்களை ஏற்றிக்கொண்டு வந்த அரசு பஸ் இந்த விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இதை ஓட்டி வந்த நபர் ஒரு கேஷுவல் டிரைவர் சிஎல் என்பதுதான் மிகவும் இந்த அரசு கவனக்குறைவாக செயல்படுவதற்கு ஒரு உதாரணம். அவர் இதுவரை ஒரு 100 டியூட்டி செய்திருக்கிற ஒரு சிஎல். அதே போல அந்த கண்டக்டரும் ஒரு 50 டியூட்டி செய்தவர் கண்டக்டர். அதே போல அந்த பஸ்ஸில் வந்த பயணியர்கள் பெரும்பாலானவர்கள் நெசவாளர்கள். இந்த அரசாங்கம் நெசவாளர்களுடைய கூலி உயர்வு பிரச்சனை கிட்டத்தட்ட 16-17 நாட்களாக கூலி உயர்வு கேட்டு அவர்கள் போராடி வருகிறார்கள். காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்க வளாகத்தினை 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். இதில் வாகன நிறுத்தும் இடம் மற்றும் குளிர்சாதன வசதி, சிற்றுண்டி உணவகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற உள்ளது என்றும், தற்போது சராசரி விற்பனை அளவு 50 கோடி உள்ள நிலையில் புதிய சீரமைப்பு பணிகளுக்கு பின் 100 கோடி ரூபாய்க்கு உயரும் வாய்ப்பு உள்ளதாகவும் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 314 பயனாளிகளுக்கு ரூபாய் 53.82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கைத்தறித்துறை இயக்குனர் மகேஸ்வரி ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நெசவாளர்கள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தாவேகா சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பேசியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் அக்னி சிறகே 2025 என்னும் தலைப்பில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பரிசுகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய புஸ்ஸி ஆனந்த், பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம் என்றும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கான முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகிற பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் கொடுமைகளில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம். சமத்துவம் உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழக கோவை மாநகர செயலாளர் சம்பத் அவர்கள் முன்னெடுப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்னி சிறகே 2026-25 ரன் ஃபார் மை ரைட்ஸ் தலைப்பில் நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பெண்களுக்கும் கழக தோழர்களுக்கும் மனப்பூர்வமான மீண்டும் முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், இன்றைய தினம் பொதுமக்கள் 3 மொழி வேண்டும் என கேட்கிறார்கள் என்றும், மெட்ரிகுலேஷன் சிபிஐ பள்ளிக்கூடங்களில் படிப்பவர்கள் 3 மொழி படிக்கிறார்கள் என்றும், அப்படியானால் சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் 3 மொழி வேண்டும் என்பது பெற்றோர் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து அன்புமணி ராமதாஸின் மொழிக்கூற்று பற்றிய கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சி 3 மொழி வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்றும், நாங்கள் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று எங்கள் கூற்றில் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வது, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கையெழுத்து இயக்கத்திற்கு நடத்த விடாமல் தடுப்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம் கூட மீறி
இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கையெழுத்து இயக்கம் ஒரு பெரிய வெற்றியை அணிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொதுமக்கள் 3 மொழி வேணும். ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அதே போல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அப்போது சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன்? அப்போ பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்கள் வேறு எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள், வசதியற்ற மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும்? தமிழகத்தில் விரைவில் அமுல் பால் கிடைக்கும் என அமுல் நிறுவன நிர்வாக இயக்குனர் அமித் வியாஸ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் ஆர்கானிக் விவசாய பொருட்களின் கண்காட்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கு இன்று வருகை தந்த குஜராத் மாநிலத்தில் உள்ள அமுல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அமித் வியாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வரும் காலங்களில் தமிழகம் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் தங்களது விவசாய உரம் மற்றும் அதன் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்ய உள்ளோம் என்றும், தற்போது குஜராத் மாநிலத்தில் மட்டுமே விற்பனை செய்து வந்தோம், எங்களது விற்பனையை விரிவுபடுத்தி உள்ளோம் என்றும், விரைவில் தமிழகத்திற்கும் அமுல் பால் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் அமுல் நிறுவன கூட்டுறவு நிறுவனம் விவசாயிகளிடம் இருந்து எவ்வளவு பணத்தை பெறுகிறோமோ அது திரும்ப அவர்களுக்கு கிடைக்கும் வகையிலேயே தங்கள் நிறுவனம் செயல்படுகிறது என தெரிவித்தார். திமுகவின் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுவினருக்கான வங்கிக் கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் KN நேரு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் வழங்கியிருக்கும் திட்டங்களில் பெரும்பாலானவை மகளிருக்கானது என தெரிவித்தார். மேலும் மகளிர்களின் நிலை குறித்து தாவேக தலைவர் விஜய் பேசியிருப்பது ஊடக விளம்பரத்திற்காக எனவும் விமர்சித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 5000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறும் அண்ணாமலை, மத்திய அரசின் 81 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது குறித்து பேசினாரா எனவும் கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரைவு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதை பாஜகவினர் விரும்பவில்லை எனவும், அதனால்தான் அமலாக்கத்துறை மூலம் ரைடு நடத்தப்படுவதாகவும் விமர்சித்தார். மேலும் தொகுதி மறுவரைவு குறித்து அனைத்து முதலமைச்சர்களையும் அழைத்து முடிவெடுக்க நம் மாநில முதலமைச்சர் முயற்சி எடுத்து வருவதாகவும் கூறினார். அது எப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் இது போல செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் இப்போது கூட அனைத்து முதலமைச்சர்களை அழைத்து இந்த கோரிக்கை வலியுறுத்துவதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் ரைடெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான், அந்த ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ந்து திமுக காரர்கள் மீது, திமுக ஆதரவாளர்கள் மீது ரைடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் இது ஒரு ரைடு. இல்லை, இப்போ தமிழகத்தில் ஃபுல்லாகவே தமிழ், ஆங்கிலம், அதை தாண்டி இப்போ ஹிந்தி தனியார் பள்ளி எல்லாத்துலேயுமே சொல்லி தராங்க. இது அரசு பள்ளியில் சொல்லி நான் சொல்கிறது நல்லா கேள்வி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டா சொன்னேன். 2 நாட்களுக்கு முன்பு சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கை கொடுக்குறாருன்னா, தெலுங்கு மக்கள்லாம் தமிழ் மக்கள் மூலம் இருமொழி கொள்கையை கல்விங்கள், இங்கிலீஷை கற்றுக்கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களிலும் தமிழர்கள் தான் தலைவராக இருக்கிறார் என்று பக்கத்தில் இருக்கிற அவங்களோட கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதே பதிலாக வச்சு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.